பிரைஸ் அலாட். இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய சங்கீதம் அதிகாரம் 11. லாஸ்ட் வீக் 10th அதிகாரம் சங்கீதம் 10 வந்து போன வாரம் பார்த்தோம். சங்கீதம் 11 எடுத்த உடனே செம்மையான வசனம். சங்கீதம் 11:1 நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்கிறாப்புல. கர்த்தரிடத்தில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் புட் ஐ மை ட்ரஸ்ட். அது இங்கிலீஷில் வந்து ஒரு மாதிரி ட்ரஸ்ட் அப்படின்ற வேர்டு நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை ட்ரஸ்ட்டு. அவன் மேலே நான் ட்ரஸ்ட்டு வச்சேன், என்னை இப்படி பண்ணிட்டான். அது அந்த மாதிரியான ஒரு அந்த ட்ரஸ்ட்டுன்ற வேர்டை வந்து அடைக்கலம் அப்படின்னு வரும்போது அதிகமாக அந்த அடைக்கலம்ன்ற வார்த்தையை தமிழ் பேசுகிற நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யூஸ் பண்ண மாட்டோம். அடைக்கலம் உங்களை நம்பி வந்தேன் அப்படி வேணால் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவனை நம்பின எப்படி துரோகம் பண்ணிட்டான் அப்படி தான் சொல்லுவோமே தவிர அவங்ககிட்ட நான் அடைக்கலம் புகுந்தேன் அப்படின்ற வேர்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு, அவன் மேலே ட்ரஸ்ட்டு வச்சேன் சார், ஏமாற்றிட்டான். ஸோ கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புக வேண்டும். கர்த்தரை தவிர வேறு யார் இடத்திலும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது, அடைக்கலம் புகக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து நான் வந்து 25 வருஷமாக என் நண்பனோட ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒன்றா விளாட்னோம், ஒன்றா படித்தோம், ஒன்றா போனோம். அவனை நம்பினேன், ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான். ஆமாம், அவன் அப்படி தான் பண்ணுவான். ட்ரஸ்ட்டு அவன் மேலே வைக்காதீங்க. நம்பிக்கையை ஃப்ரெண்டு மேலே வைக்காமல் கர்த்தர் மேலே வைக்கணும். கர்த்தர் மேலே நம்ம ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே தான் நண்பர்கள், தாய் தந்தை, அப்பா அம்மா, நண்பர்கள், ஆஃபீஸ் மேனேஜர், ஸ்டாஃபு எல்லாம் கர்த்தர் மேலே ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த கர்த்தர் மேலே நம்ம வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டுக்குள்ளே இவங்களை வைக்கணும். அது எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே நம்ம ட்ரஸ்ட்டு வைக்கும்போது, முழுமையாக வைக்கும்போது எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. காட்டில் போய் உக்காஞ்சி கர்த்தரை, ஏசப்பா நீங்கள் தான் என் தேவன் சொல்லிட்டு அவரை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்வதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, மக்களோடு மக்களாக நம்ம தனியாக சாமியார் மாதிரி போகாமல் மக்களோடு மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டு மக்களோட மக்களாக நாம் அவர்களுடைய பழகி கொண்டு மக்களோட மக்களாக அன்றாட வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை மூவ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு கர்த்தரை முதலாவதாக வைக்கணும். இப்போது உதாரணத்துக்கு வந்து கர்த்தரை முதன்மையாக வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டு 25 வருஷமாக பழகின ஃப்ரெண்டு ஏமாத்திரான்னு வச்சுங்க. அப்படின்னா நம்ம வந்து கர்த்தரை மட்டும்தான் நம்ம முழுமையாக நம்பியிருக்கிறோம். ஃப்ரெண்டு இஸ் எ ஃப்ரெண்ட். அவன் வந்து கர்த்தர் அனுப்பின ஃப்ரெண்டு, அவன் மாறுவான். கர்த்தர் அனுப்பிய ஃப்ரெண்டு மாறுவான். அவன் மாறும்பொழுது நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வரும்பொழுது அவனுக்காக நாம் என்ன பண்ணுவோம், வேண்டிக் கொள்வோம். அதுதான் கர்த்தர் மேலே நம்ம முழுசாக நம்பிக்கை வச்சுட்டு கர்த்தரை மட்டுமே நம்ம நம்பிட்டு எல்லாரோடும் பழகணும். இந்த உலகத்திலேருந்து நம்ம வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு காட்டில் உட்காரணும்னு வேதம் சொல்லலை. உலகத்தோட மக்களோட நாம் வாழ்ந்து கொண்டே முதன்மையாக கர்த்தரை மொத்த நம்பிக்கையும் கர்த்தர் மேலே வச்சுட்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். இதுக்கு நடுவில் அந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நண்பர்கள், மேனேஜரு, அப்பா அம்மா, தங்கச்சி, தம்பி, மாமா, மச்சான் எல்லோரும் வருவாங்க, பழகுவாங்க. யார் வேணால் எப்போ வேணால் ஏமாற்றுவான். அப்படி ஏமாற்றும் பொழுது நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கும் போது அவன் ஏமாத்துறது பெருசாக தெரியாது. ஐயோ அவனுக்கு அப்பயே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம், நம்மக்கிட்ட 5 லட்ச ரூபா கேட்டான், காலில் விழுந்து கேட்டான்,
அப்பயே நம்ம யோசித்தோம். ஆனால் வந்து தெரியாமல் கொடுத்துட்டோமே, அவனை நம்பிட்டோமே, அந்த நம்பிக்கை தான் வைக்கக்கூடாது. இதே கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அவன் அழுதாலும் என்ன பண்ணணும், எப்பா தம்பி, இல்லை மாமா, இந்த மச்சான், இல்லை அண்ணன், தம்பி, 5,00,000 கேட்குறீங்க, நான் சேர்த்து வச்சது 6,00,000 இருக்குது. ஆனால் என் பிள்ளைங்க என் பசங்களுக்கு நான் என்ன பண்ணுறது, உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு என்னால் முயன்ற 30,000 இல்லை 50,000 இந்த பிடி, 50,000 பிடிச்சிக்கோ, என்னால் முடிஞ்சது. இனி திருப்பியே தராது, இந்த 50,000 நீ திருப்பியே தராது. ஏன்னா 6,00,000 50,000 கொடுத்துரு. ஏன்னா என்னுடைய சேவிங்கே வந்து இத்தனை வருஷத்தோட சேவிங் 6,00,000. அதை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு என் பசங்களுக்கு சாப்பாடு போடுறதோ, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நான் ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்றேன், வேண்டாம் வட்டி வேண்டாம், இந்த 50,000 பிடிங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். இல்லையா, அந்த 6,00,000 கொடுத்துட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான்னா, திரும்ப அவன் வந்து கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நாசமாகிடக்கூடாது. நீங்கள் மனம் உடைஞ்சி ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்ல, அதை நினச்சி வருத்தப்பட்டு நீங்கள் வேதனை அடைகிறத விட அவனுக்கு கொடுக்காமல் இருக்கணும். இல்லைன்னா கொடுத்துட்டானா அவன் திரும்பி கொடுக்கலனாலும் பரவாயில்லன்றக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வரணும். ஸோ அவன் திருப்பி கொடுப்பான்ற நம்பிக்கை தூக்கிட்டு போய் அவன் மேலே மொத்தமாக வச்சுட்டு அவனும் வந்து வேணும்னே அந்த நபர் மச்சானோ மாமாவோ தம்பியோ தங்கச்சி யாரோ ஒருத்தர் வந்து அவங்களும் திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க கடன் வாங்கி ஒரு ஸ்டேஜில் வட்டி மூழ்கி லாக் ஆகிடுவாங்க. அதனால் திருப்பி கொடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அவனை முழுமையாக நம்புறதை விட தேவனை முழுமையாக நம்பி அவனுக்கு நீ என்ன நினைக்கிறப்பா, உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீ கொடு, இல்லைன்னா விடு அப்படின்ற கான்செப்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த விஷயத்தை அணுகுவீங்க. அப்போது ஒருத்தரை நம்பி அவங்களும் தெரிஞ்சு துரோகம் பண்ணாமல் அவங்களால அவங்க சூழ்நிலை கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பர்சனை வந்து முழுமையாக நம்பி அவன் ஏமாற்றப்பட்டதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆக்கி உங்கள் இருதயமே பலவீனம் அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறி அழுது பச்சையாக திட்டி பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் பேசி ஒரே சண்டையாகி 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் அவனா சொல்லுவான் 5,00,000 என்னை இப்படி திருப்பி தருவான். நீங்கள் என்ன சொல்லிங்க, தரேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போனோம், கடைசியில் தரவே இல்லை. உங்கள் வாதத்துலேருந்து கேட்டால் தரேன் சார், 6 மாதத்தில் தரேன்னா சார் தரல, கரெக்டு, நீங்கள் இப்படி பேசுங்க. அவன் என்ன பண்ணுவான், 6 மாதத்தில் தரேன்னா சார் தர முடியாமல் போயிடுச்சு, நானும் வேணுமே பண்ணேன்னு அவன் சொல்லுவான். ஸோ இது ரெண்டு பேரும் வந்து அவன் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையில் கேட்டான், நீங்கள் அவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. இந்த நம்பிக்கையில் தேவனே கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நம்பிட்டீங்க. அப்போது முதலாவது தேவனை வைக்கும் போது ஒரு நபர் என்ன பண்ணியிருப்பான், எப்பா ஒன்று 50,000 பிடி திருப்பி தராத, இல்லை 5,00,000 பிடி நீ அவன் திருப்பி தரலைன்னா நம்மளால் சமாளிக்க முடியுமா, இப்படி தான் கிறிஸ்தவன் யோசிப்பான். அவங்ககிட்ட 5,00,000 கொடுத்துட்டு எனக்கு 1 ரூபா வட்டி கொடுறான் 2 ரூபா வட்டி கொடுறான்னு வாங்கி அதை ஒரு 2 வருஷம் அவன் ரோலிங் விட்டு அவன் வட்டி வாங்கி அவனால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாமல் அவன் காலி ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கிறிஸ்துவின் கர்த்தரிடத்திலே அடைக்கலம் புகுந்தவன், கர்த்தர் மேலே ட்ரஸ்ட்டு வச்சவன் இந்த இடத்துல பக்காவாக யோசிப்பான். இந்த யோசிக்கக்கூடிய திறமை தேவன் தருவதே ஒரு தாளந்து தான். இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். படிக்கும் போது பென்னு வாங்குறதில் ஆரம்பித்து ரிட்டையர் ஆன பேமெண்ட்டை இன்னொருத்தன் வந்து லோன் கேட்குற வரைக்கும் இது தொடரும். இதற்கு முடிவிராது, இதற்கு எண்டு கிடையாது. அப்போது ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் காரணம் முழுமையாக தேவன் மேலே தேவனிடத்தில் நீங்கள் ட்ரஸ்ட்டு, நீங்கள் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்து கர்த்தரிடத்தில் நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட பாடியிருக்கேன். இதுக்கு முந்தின பதிவு போன வாரம் போட்டிருக்கோம்.
ஸோ அது இந்த வசனத்தை சங்கீதம் 11 தான் அந்த சாங் வந்து பாடியிருப்பேன். கர்த்தரிடத்திலே அடைக்கலம் புகக்கூடிய அந்த சூழ்நிலை முழுமையாக தேவனை நம்புவது. முழுமையாக கர்த்தரை நம்பி அதற்குள்ளே எல்லாரையும் சேர்ப்பது. முழுமையாக கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து எல்லாத்தையும் துறந்துட்டு காட்டில் போய் உக்காரங்க வேதம் சொல்லலை. முழுமையாக தேவனை நம்பி உலகத்தில் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாம். ஊ இஸ் ஈ கிறிஸ்தவம்பா, ஹவு ஈ கெட் கிறிஸ்தவம்பா. எப்படி அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? ஏசப்பா கொடுத்தார். யார் அவன்? கிறிஸ்தவன். எப்படி அவன் மட்டும் பக்காவாக யாரையும் ஏமாற்றாமல் நியாயமாக நடக்க முடியுது? ஏன்னா ஏசப்பா அவரோட இருக்காருப்பா. ஏன் அவன் ஏழைக்கு உதவுறான்? ஏன்னா அவன் கிறிஸ்தவன். ஏன் அவன் வந்து ஏழைன்னு தெரிஞ்சாவே மனதுருகிறான்? அவன் கிறிஸ்தவன். இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வேதத்தின்படி வாழக்கூடிய பர்சனாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் அடைக்கலம் புகுந்து அவருடைய அன்பை தினம் தினம் ருசிக்க வேண்டும். மக்களோடு மக்களாக இருந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். யாரோட நான் பேச மாட்டேன். பக்கத்து வீடு, எதிர் வீடு, எனக்கு யாரும் வேணாம், ஏசப்பா மட்டும் போதும். வேதம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தரிடத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிற நபர் ஏமாற மாட்டான். ஃபஸ்ட்டு ஐயோ நான் அவங்ககிட்ட பேசினேன்னு ஏமாத்திடுவான். கர்த்தரிடத்திலே அடைக்கலம் புகுகிறவன் கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறான். அன்பை பெற்றுக்கொள்வன் ஒருவனும் ஒருத்தராலும் ஏமாற்றப்பட முடியாது. அவன் ஏமாற மாட்டான். ஏனென்றால் கிறிஸ்துவை நேசிக்கிறவன் ஏழைக்கு இறங்குவான். ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை திரும்ப தருவார். ஸோ தெர் இஸ் நோ ஃபெயிலியர். நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் போது உங்களுக்கு ஃபெயிலியரே வராது. கர்த்தரிடத்திலே அடைக்கலம். முதலாவது கர்த்தர் மேலே ட்ரஸ்ட்டு வச்சுட்டு மற்றவங்க கூட நீங்கள் பழகணும், வாழணும். இந்த வசனத்தின் நோக்கமே வந்து தேவன் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு மக்களோட மக்களாக நீங்கள் தேவ பிள்ளையாக நியாயப்படி நியாயமாகவும் அருமையாகவும் அழகாகவும் நீங்கள் வளர்வீர்களே ஆனால் அவன் மனசில் தோன்றும். அந்த பர்சன் மனசில் உங்கள் கூட பழகிறாங்க இல்லையா, யார்ப்பா ஏசப்பா, இவர் என்ன இப்படி இருக்காரு, அப்போ ஏசப்பா எப்படி இருப்பார்? உங்கள் மூலியமாக தேவனை சந்திக்க வேண்டும். உங்கள் மூலியமாக தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் தேவன் மேலே வச்சு ட்ரஸ்ட்டு வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸோ வேலை செய்கிற இடமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா யாருக்குன்னா வேலை செய்வீங்க. இது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஊ இஸ் யார் இவன், யாருப்பா இவன், நானும் 10 வருஷமாக பார்க்குறேன்ப்பா, அது அப்படி யார்ப்பா அவர்? இயேசு கிறிஸ்து. எடுப்பா ஒரு பிரசங்கம் கேட்பான். ஐயா என்ன பிரதர், நானும் உங்களோட சர்ச்சுக்கு வரேன், என்ன பிரசங்கண்ணா, நான் எப்படி ஏசப்பா என்னன்னா எப்படி அதுவா பிரதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்திலேயே பொய் கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பண்ணார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது எவனும் இது வரைக்கும் பொய் கூட சொன்னது கிடையாது. அதாவது இந்த ராஜா இறந்து போய் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த பிரசிடெண்ட் இறந்து போய் 3ஆம் நாள் உயிர்த்து பொய் கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை தேவன் செய்திருக்கிறார். இது வரைக்கும் ரெக்கார்டில் ஹிஸ்ட்ரியில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்னு யாருமே சொன்னது கிடையாது. பொய் கூட ஒரு போலிச்சாமியார் கூட வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான்னு ரெக்கார்டு பதிக்கிற மாதிரி. இப்போ அட்லீஸ்ட்டு அவர் பணம் கொடுத்து அந்த ஊர் மக்களை 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான் பாருன்னு ஒரு 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 100 கோடி இருந்துச்சுன்னா ஒரு 10 கோடி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணி ஒரு புக்கை முடிச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொய் கூட சொல்ல முடியாது. ஏன்னா யாராவது ஒரு வகையில் உயிர்த்தெழலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு விஷயமே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரிய மகிமையானவர்,
எவ்வளோ பெரிய அன்புடையவர், நமக்காக பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த ஸ்பார்க், அந்த விஷயத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலே ட்ரஸ்ட் வச்சு அடைக்கலம் புகுந்து தேவனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை இந்த சங்கீதம் 11:1 சொல்லுது, நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புக வேண்டும். நான் கர்த்தரிடத்திலே ட்ரஸ்ட் வைக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ற அந்த வாழ்க்கையை நாம் உண்டு பண்ண வேண்டும். அதுக்கு நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய பேஸ் வசனம், எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான பொருட்கள் என்ன? நாம் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஒரே ஒரு ஃபோன். அந்த ஃபோனில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. யூடியூப்பில் போய் என்ன பார்க்கலாம்? பிரசங்கம் கேட்கலாம். என்னென்ன பிரசங்கம் கேட்கலாம்? தொடர் போதனைகளை கேட்கலாம். என்ன டைப் ஆஃப் தொடர் போதனை? உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் பில்லிகிராம், தமிழ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா சாம்பி செல்லதுரை போன்ற பல பிரசங்கர்கள் தொடர் போதனைகளே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி யூடியூப்பில் ஃப்ரீயாக இலவசமாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணணும்? ஒரு நாளைக்கு 2 GB உங்களுக்கு ஃப்ரீ ஆகுது. எப்படியும் நீங்கள் நெட்டு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணால் 2 GB ஃப்ரீ வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஹெட்ஃபோன் மூலிமா என்ன பண்ணலாம்? தேவனை பற்றி தெரிந்து கொண்டே இருக்கலாம். அதற்கு பேர் என்ன? எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களை நீங்கள் தள்ளிக்கொள்ள வேண்டும். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னா என்னென்ன அதெல்லாம் அடங்குது? பாடல்களை கேட்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், வேதத்தை படிக்கலாம். இந்த 3 பேக்கேஜும் அதுக்குள்ளே வருது. அது எப்போல்லாம் பண்ணலாம்? எப்போதும் பண்ணணும். எப்போதும் பண்ணால் போர் அடிக்குமே? அடிக்காது. தேவனை பற்றி தெரிந்து கொள்ள போரே அடிக்காது. உங்களுடைய பாதையை செம்மையான பாதையாக ஆக்குவார். கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு தோல்வியே வராது. ஏன்னா எந்த முடிவுமே நீங்கள் எடுக்கிற முடிவு உலகத்தரமான ஒரு முடிவும் இருக்காது. நீங்கள் எடுக்கிற முடிவு தேவன் கொடுக்குற ஐடியாவாக இருக்கும். தேவன் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாருன்னா தவறுதலாக கொடுக்க மாட்டார். அந்த ஐடியாவை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தோல்வி வராது. வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். சத்தியம்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு பாட்டு. வெற்றி நிச்சயம். இது தேவ வார்த்தை உங்களுக்குள் பிரசங்கமாய் அறிவிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கூட? எல்லாத்தோட கூட. என்ன எல்லாத்தோட கூட? வெள்ளி, தங்கம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தோடு கூடிய சூழ்நிலையை அமைத்து தருவது. நீங்கள் வேலை செய்வீங்க, ஆனால் உங்கள் ஓனரு எல்லாருக்கும் 10 லட்சம் 10,000 ரூபாய் சம்பளம்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் தருவார். எப்படி சார்? தேவன் அவருடைய மனதிலே பேசுவார். அது பிச்சை ஆவாரா? இல்லை, அது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக அவர் சம்பாதித்த பணத்தை கணக்கு போட்டு பார்ப்பார். நீங்கள் சின்சியராக இருந்து அவருக்கு 5 லட்ச ரூபா சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறதுல ஒருபோதும் நல்ல ஓனராக இருந்தான்னா, அறிவுள்ள ஓனராக இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டான். செக்கு போட்டு கொடுத்துருவான். இதே நீங்கள் மொக்க ஆளாக இருந்தால் ஏதாவது சொல்லி தெரிந்தவே இல்லைன்னா 10,000 ரூபா சம்பளத்தில் 2,000 ரூபாய் பிடிப்பியா? நீ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணல, நீ இதை எடுத்துகிட்டு வரல, அதனால் உனக்கு 2,000 ரூபாய் ஃபைன். நீங்கள் உட்காந்து அழுதுனுக்க வேண்டியது தான். அவர் என்ன சொல்லுவார்? 1 லட்ச ரூபா ஆர்டர் போச்சு அவனால். அவன் கொடுத்த ஆர்டரை எனக்கு ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணியிருந்தா கூட நானே கூட எத்தனை பேர் டெலிவரி கொடுத்துட்ருப்பான். உன்னால் 1 லட்ச ரூபா போச்சு. இப்போ அவன் வேறு ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டான் அவனு ஓன்னு ஒப்பாரி வைப்பான். அவனுக்கு வரலாகவும் போச்சு, அதனால் உனக்கு ஃபைன் 2,000 ரூபா. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள். தேவனை முதன்மையாவது வைக்கலைன்னா, தேவன் மேலே நீங்கள் ட்ரஸ்ட்டு வைக்கலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். தேவனை முதலாவது ட்ரஸ்ட்டு வச்சிங்கன்னா உங்கள் ஓனருக்காக வேலை செய்யாமல் ஏசப்பாக்காக நியாயமாக வேலை செய்வீங்க. நியாயமாக வேலை செய்யும்போது அது ஓனருக்கு காசு பலனாக மாறும். பலன்னா ப்ராஃபிட்டாக மாறும். ப்ராஃபிட்டாக மாறும்போது உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு சேரும். அல்லது நீங்கள் தொழில் கற்றுக்கொண்டு நீங்கள்
என்டர்ப்ரனர் ஆண்டர்ப்ரனராக ஒரு புதிய ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு நீங்களாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. தள்ளப்படும் போது அதில் சிறந்து விளங்க தேவன் இன்னும் மகிமை செய்வாராக. எல்லா சிச்சுவேஷனையும் தேவன் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைச்சு கொடுப்பார். கர்த்தரிடத்திலே நீங்கள் அடைக்கலம் புகுந்தால், எப்போதும் வேதத்தில் நீங்கள் தியானமாக இருப்பீர்களே ஆனால், லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மொபைலிலே தேவனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்குது. ஒரே ஒரு ஹெட்ஃபோனு, பிரசங்கம், யூடியூபு, நெட்டு, பைபிள் கூட ஆன்லைன் பைபிள் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இந்த சரியாக தெரியலையா, அதை பாருங்கள். இப்போ சங்கீதம், இந்த மாதிரியான பைபிள்ஸு, வெரைட்டி பைபிள்ஸு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் அட்ட ஸ்ட்ரெச்சில் வந்துடுச்சு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் பக்காவாக எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாஸ்டாக கூட இருங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேதத்தின்படி தான் நான் சொல்கிறேன், அகெயின்ஸ்ட் வேதம் நான் சொல்ல. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. அதுவும் ஃபோன் மூலிமா இருங்க. எப்போதும் பிரசங்கத்தை கேட்டே இருங்க. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. தேவ வார்த்தை உங்களை வழிநடத்தும். கண்டிப்பாக உங்களால் ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்துலையோ, இல்லை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துலையோ, இல்லை வாக்கிங் போகிற நேரத்துலையோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமை கிடைக்கும். அதை தவற விடாதீர்கள். தேவனின் மேலே நம்பிக்கை வச்சு எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. எந்த பிரசங்கத்தினுடைய எந்த பிரசங்கம் எடுத்தாலும் அதுக்கு ஃபைனலாக எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்கன்றது லிங்க் ஆகிடும். எந்த பிரச்சனைக்கு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலன்ட்டு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்கள், அவருடைய செய்தியை இன்னும் கேட்டு நீங்களே ஜெபம் பண்ணுங்கள்னு முடிக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை, கேன்சரு இல்லை, காசு இல்லை, குழந்தை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபைனலாக எப்படி முடிக்கலாம்? எப்படி ஒரு பாஸ்டர் முடிப்பார்? உங்களுக்கு குழந்தை வர வேண்டும், அல்லது உங்கள் கடனை அடைய தேவன் இறங்குவாராக எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 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 சகோதரனோ அல்லது சகோதரிக்கோ எப்படி முடிப்பார்? எப்படி முடிக்கணும்? இன்னும் நீங்கள் தேவ வசனத்தை தியானியுங்கள், பிரசங்கத்தை கேளுங்கள், தேவனை பற்றி நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள். தினமும் பாடல்கள் மூலிமா கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை தியானிங்க. அவரை தியானித்து அவரை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் ஜெபம் செய்யும்போது வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்யுங்கள்னு ஒரு வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமைய இது போன்ற காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால், நீங்கள் டெய்லி வந்து என்கிட்ட 2 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறது முடியுது, தேவைன்னா நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்குங்க. எல்லா பிரசங்கத்தையும் ஒன்றும் விடாமல் கேளுங்க, திரும்ப கேளுங்க. ஆமென் என்று சொல்லி முடிப்பார். ஸோ கர்த்தரிடத்தில் நீங்கள் அடைக்கலம் புக வேண்டும். ட்ரஸ்ட் in the Lord put I my trust. In the Lord put you trust. How say ye to my soul, flee as a bird to your mountain. அதை வசனத்தை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். நான் கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்தீர்கள், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். நெகட்டிவ் திங்ஸை அவாய்ட் பண்ணி பேசுகிறேன். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமென்.